நாம் எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவா, சரியாக தான் எடுத்திருக்கிறோமா, சரியாக தான் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பலருடைய எண்ணங்களில் கேள்விகளாக இருக்குது. பொதுவாக பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் எந்த ஸ்கேலில் கொண்டு போய் வச்சு பார்ப்பீங்கன்னா, சொந்தக்காரங்கிட்ட போய் கேட்பீங்க, சுற்றி இருக்கிறவங்ககிட்ட கேட்பீங்க, வெளி உலகத்து ஆள்கிட்ட போய் கேட்பீங்க, இன்னும் யார்கிட்டயோ போய் கேட்பீங்க, நெட்டில் பார்ப்பீங்க, நிறைய பேர் உபதேசங்கள் கேட்பீங்க. இதெல்லாம் கேட்டு உங்கள் அறிவுக்கு எட்டுற அளவுக்கு நீங்கள் ஒரு முடிவெடுத்து செயல்படுத்துவீங்க. இது ஒரு வகை. இரண்டாவதாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு முடிவே எடுக்க தெரியாது, நீயே முடிவெடுத்து சொல்லுப்பான்ட்டு வேறு யார்ட்டையோ போய் கேட்டுருவாங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, தானாக உட்காந்து கடவுள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கடவுளை பற்றி தியானித்து அமர்ந்து தியானம் செய்து சில பேர் முடிவெடுப்பாங்க. சிலருக்கு டக்குன்னு யாரோ ஒரு நபர் சொல்லிட்டு போயிடுவாங்க, இதை நீ செய்ப்போ அப்படின்னு சொல்லி அதை அப்படியே எடுத்து செஞ்சுருவாங்க. ஸோ பல வகைகள் இருக்குது. நான் சொன்ன இந்த ஒரு 4 வகைகள் உதாரணம். இப்படி நிறைய பேர் முடிவெடுக்கிறதுல வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு மாதிரி தான் முடிவெடுக்கிறாங்க. ஆனால் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் முடிவெடுங்க, எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணாலோ, ஒரு கல்யாணம் பண்ணாலோ, ஒரு தொழில் பண்ணாலோ, ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே வந்தாலோ, இல்லை எந்த பயிற்சி எடுத்தாலோ, ஒரு முயற்சி எடுத்தாலோ, ஒரு படிப்பு விஷயமா இருந்தாலோ, இல்லை உங்கள் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு முடிவெடுக்கிறீங்க, ஒரு விருப்பமாக இருக்கிற விஷயங்கள் மேலே முடிவெடுக்கிறீங்க, ஒரு பொருள் வாங்குகிற விஷயத்தில் கூட ஒரு கார் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, எந்த முடிவாக தொழில் தொடங்குறீங்க, எதுவாக இருந்தாலும் இறை சட்டத்திற்கும் இயற்கைக்கும் ஒத்திசைவாக இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த 2 விஷயமும் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அது வேறு மாதிரி போய் முடிஞ்சாலும் ஒரு பதட்டம், உங்களுக்கு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நாம் ஒரு முடிவு எடுக்கிறோம்னாங்க, அது இறை சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா, இயற்கைக்கு ஒத்து இருக்கிறதாங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது எப்படி பிரதர் தெரிஞ்சுக்கிறது, இது எப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செயல்படுத்தும் பொழுதே தெரிய வரும். ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பித்து உடனே ஒரு தடையாகுது அப்படின்னா, நீங்கள் உடனே முடிஞ்சு போச்சு, நம்ம எடுத்த முடிவு தப்பு அப்படின்லாம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நீ பார்த்தியா நான் அப்போவே சொன்னேன் பார்த்தியா, நீ எடுத்த முயற்சி தப்பு, நீ அப்போவே பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகான்னு சொன்ன பார்த்தியா அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி, அதெல்லாம் சந்தித்து நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குற தடைகள், அது வேறு விஷயம். இதை வாய்ப்பாக பயன்படுத்தி நிறைய பேர் நெகட்டிவிட்டியாக பேசுவாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்க, புது முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது தொடங்கும் பொழுதே இறைவன் அதை தொடங்க விடாமல் செய்து விடுவார். நீங்கள் தொடக்கத்திலே கட் பண்ணிடுவார். நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அது அதுக்கு இடையில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலங்கும் போது அதை தடைகளை கொடுத்து பயிற்சிகளை கொடுத்து உங்களுக்கு உணர்த்துவார். இப்போ நம்மளுக்கு கூட ஒரு விஷயம் செய்கிறோம், ஒரு எதிர்க்கிறாங்க, ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏதாவது எதிராக பண்ணுறாங்க, ஏதாவது தப்பாக பண்ணுறாங்க, நம்மளை சோதிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னா, நம்ம அதில் பயிற்சி எடுத்துக்கணும். பார்த்துக்க, இவங்கெல்லாம் இப்படி இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறாங்க, இவங்க இப்படிப்பட்டலாம் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் பார்த்து வச்சுக்க, தெரிஞ்சு வச்சுக்கங்கிறதுக்காக ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்காக இறைவன் செய்வாரே தவிர, நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் முடிவெடுத்ததுக்கப்புறம் தடை வந்ததுக்கப்புறம் நம்ம சரியான முடிவு எடுக்கலை, தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எடுத்துருக்கிற முடிவு சரியாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இயற்கை உங்களுக்கு ஒத்துழைக்கும், இறைவன் உங்களுக்கு ஒத்துழைப்பார், உங்களை தேடி எல்லாமே வரும். தன்னைப்பால அந்த விஷயம் எந்த ஒரு முயற்சி உங்களோட எஃபெக்ட் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் லைட்டாக கால் வச்சிங்கனாவே அது இழுத்துட்டு போயிடும் உங்களை. இல்லை இது இறைவனோட சட்டத்திற்கும் இயற்கைக்கும் அருளுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா சொதப்பிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் சொதப்பிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு அடியும் நீங்கள் எடுத்து வைக்க கால் வழுக்கிக்கிட்டே விழுந்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த முடிவு சரியாகவே போகாது. ஸோ எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பிரார்த்தனை செய்து இறைவனை அனுமதி கேட்டு நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது சரியான முடிவு உங்களுக்கு வரும். அதிகாலையில் எழும்புங்க, இறைவனுடைய பிரார்த்தனை செய்யுங்க. நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுறாங்க, பண்ணுங்கள். ஸோ ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு கடவுள் என்ன சொல்கிறாருன்னு வெயிட் பண்ணுங்கள். இயற்கையை உங்களுக்கு உணர்த்தும். மனிதர்கள் மூலியமாக, ஏதோ ஒரு வழியாக, ஃபோன் கால் மூலியமாக, ஏதோ ஒரு கோட் வேர்ட் மூலியமாக, ஏதோ ஒரு வழியாக நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு சரிதான், நீங்கள் சரியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தும். ஏஞ்சல்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க, அந்த ஏஞ்சல்ஸ் நம்பர் மூலியமாக உணர்த்துவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நம்பருக்கு என்னென்ன அடையாளம்னு தெரியும். ஸோ இது மாதிரி இயற்கை பேசுவதை, இறைவன் பேசுவதை நீங்கள் காது கொடுத்து கேட்குற நிலைமையில் இல்லைங்க. அதனால தான் யாரும் முடிவை எடுத்து சரியாக கொண்டு போக முடியல, முடிவெடுக்க தெரியல, பயம். பயப்பட வேண்டாம், எக்காரணத்தை கொண்டும் பயப்பட வேண்டாம். இறைவன் இருக்கிறார், இயற்கை இருக்குது. நீங்கள் அவங்கள நம்பினா, அவங்க மேலே நம்பிக்கை வச்சா, நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா ஏதோ ஒரு வழியில் உணர்த்துவாங்க. இல்லை நான் எடுக்கிற முடிவு தான், நான் என்ன வேணால் பண்ணுவேன், என் இஷ்டம் தான், நான் சொல்கிறத கேட்கணும், நான் எடுக்கிற முடிவு. உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சுதான் குருவி சைஸு மூளை இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் தெரியும். அவங்க அறிவுக்கு என்ன தெரியுமா? இறைவனுடைய ஞானத்திற்கு மத்தியில் நம்ம அறிவெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ அந்த அறிவை வச்சுக்கிட்டு நம்ம உடனே ஏதோ ஒரு முடிவு எடுத்துகிட்டு போனோமா, கடவுள் பார்ப்பார், நீயே முடிவெடுத்துல, நீயே பண்ணிட்டு போ, என்னமோ பண்ணிட்டு போன்னு விட்டுருவார். இயற்கையும் ஒத்துழைக்காது, எந்த சூழ்நிலையும் ஒத்துழைக்காது. அப்புறம் அடி மேலே அடி விழுகும், அப்புறமா ஒன்றுமே எல்லாம் போகும்.
ஸோ எந்த ஒரு முடிவும் இயற்கையும் இறைவனும் ஒத்துழைத்து அதை செய்யும் பொழுது அதுக்கான தடைகள் வந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க, கவலைப்படாதீங்க. அதுக்கான பயிற்சியை கொடுத்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்களாக ஒரு ஆணவத்தில் அகங்காரத்தில் முடிவெடுத்துக்கிட்டு நான் அடுத்த முடிவு நீங்கள் செய்ய மாட்டீங்களான்னு போய் எங்கேயாவது போய் நின்றுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு நீங்களாகவே ஒரு வீணாக விரண்டாவாதம் பண்ணினீங்கன்னா அது பிரச்சனை 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 பெரிய பெரிய பிரச்சனையில் போய் விடும். அவசரத்தில் முடிவெடுக்கிறது, ஒரு வேகத்தில் முடிவெடுக்கிறது, ஆசையில் முடிவெடுக்கிறது, உங்களுக்கு தேவைங்கிறதுக்காக முடிவெடுக்கிறது, ஃபோர்ஸ் பண்ணி முடிவெடுக்க வைக்கிறது, நீங்கள் ஒரு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் அடி மேலே அடி விழுகும், பிரச்சனையாகவே வந்துக்கிட்டு இருக்கும். அது வந்து இறைவனோட முடிவு இல்லைங்கிறது அந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இயற்கையோட முடிவில் இது வரல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது கிறிஸ்தவத்தில் சொல்லுவாங்க தேவ சித்தம்னு சொல்லுவாங்க. தேவனுக்கு பிரியமானதே தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் அப்படின்ட்டு. எது தேவ சித்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், எது சத்திய சித்தம் அப்படிங்கிறது தெரியணும். சத்தியத்திற்கு உட்பட்டு இறைவனுக்கு உட்பட்டு எந்த முடிவு இருக்கிறதோ அதுதான் சரியாக போகும், சரியாக இருக்கும். அதன் மேல் பயம் வராது, உங்களுக்கு பயமே எடுக்காது. அந்த முடிவு எடுத்தவங்களுக்கு பயம் வராது. தவறாக பயம் வர்றதுன்னா அப்போ நீங்கள் தப்பாக முடிவு எடுக்கிறீங்க, இறைவனுடைய அருள் இல்லாமல் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த முடிவெடுக்கக்கூடிய இருக்கிற ஒரு விஷயங்கள். ஸோ முடிவெடுக்கிறவங்க, பயந்துக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற ஆன்மீக ரகசியம். நன்றி, நல்லது.